வெல்கம் டு ஸ்டோரி டைம். டுடே ஸ்டோரி விசுவாசமுள்ள கீரியம் பிராமணனம். ஒரு காலத்தில் தேவ சர்மா என்ற பிராமணர் ஒரு ஊரில் வசித்து வந்தார். அவரது மனைவி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தார். அதே நேரத்தில் ஒரு கீரி ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த சிறிது நேரத்திலேயே இறந்தது. அவரது மனைவி பிராமணியும் கீரி குட்டியை தத்தெடுத்து தன் மகனுக்கு காட்டிய அதே அன்புடனும் அக்கறையுடனும் கவனத்துடனும் அதை பராமரிக்கத் தொடங்கினார். ஆனாலும் கீரியை நம்பாததால் அந்த பிராமணி தன் மகனை தனியாக விட்டு சென்றதில்லை. அந்த கீரி தன் மகனுக்கு தீங்கு விளைவித்து விடுமோ என்று எண்ணி கவலையில் இருந்தாள். ஒரு நாள் தண்ணீர் கொண்டு வர ஆற்றுக்கு சென்ற பிராமணி தன் கணவரிடம், என் அன்பே, நான் குடிக்க தண்ணீர் கொண்டு வருகிறேன், கீரி குழந்தையை துன்புறுத்தாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டு வெளியேறினாள். தேவ சர்மா, கவலைப்படாதே என் அன்பே, அவன் தொட்டிலில் நிம்மதியாக தூங்குகிறான் என்று பதிலளித்தார். பிராமணி, அது எனக்கு தெரியும். ஆனாலும் கீரியை பற்றி எனக்கு கவலையாக இருக்கிறது, அது நம் குழந்தையை காயப்படுத்தக்கூடும் என்றாள். அவள் சென்றவுடன் பிராமணரும் பிச்சை எடுக்க வீட்டை விட்டு வெளியேறி வீட்டை காலியாக விட்டு சென்றார். அப்போது ஒரு கருப்பு நாகப்பாம்பு வீட்டிற்குள் புகுந்து தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை நோக்கி மெதுவாக நகர்ந்தது. சுற்றி இருந்த கீரி நாகப்பாம்பை கவனித்து பிராமணரால் தனது மகனுக்கு ஆபத்து ஏற்படுமோ என்ற பயத்தில் அதை தாக்கியது. அவன் நாகப்பாம்புடன் கடுமையாக போராடி அதை துண்டு துண்டாக கிழித்து அதன் துண்டுகளை எல்லா இடங்களிலும் பரப்பினான். குழந்தையை மீட்டதில் அவன் மகிழ்ச்சியடைந்தான். பிராமணி உள்ளே நுழைந்ததும் தான் நாகப்பாம்பை கொண்டதை கண்டுபிடித்தால் அவள் மகிழ்ச்சியடைவாள் என்று அவன் கற்பனை செய்தான். அதனால் வாயில் ரத்தம் சொட்ட கீரி பிராமணியை வரவேற்க ஓடி வந்தது. கீரியின் வாயில் இருந்த ரத்தத்தை பார்த்த பிராமணி மிகவும் ஆச்சரியப்பட்டு, ஐயோ கடவுளே, அவன் என் குழந்தையை என்ன செய்தான்? அவன் அவனைக் கொன்றிருக்க வேண்டும் என்று நினைத்தாள். கண்மூடித்தனமான கோபத்தில் சுற்றி பார்க்காமல் பிராமணி தண்ணீர் பானையை அழகான சிறிய கீரியின் மீது போட்டாள். அது உடனடியாக இறந்து விட்டது. அந்த சிறிய கீரியே அந்த இடத்திலேயே இறந்து கிடந்து விட்டு அவள் உள்ளே சென்றாள். தன் மகன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருப்பதைக் கண்டாள். அருகில் ஒரு இறந்த நாகப்பாம்பை கண்டாள். தான் செய்த தவறை உணர்ந்த அவள், ஐயோ கடவுளே, நான் என்ன செய்துவிட்டேன்? நான் என்ன ஒரு துஷ்டன் என்று நினைத்தாள். கதையின் நீதி: விவேகமோ ஞானமோ இல்லாமல் காரியங்களைச் செய்பவர் தனது செயல்களுக்காக வருந்துகிறார். Thanks for watching more videos.